அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து ABHA போட்டு ஐடி கிரியேஷன், அபா ஐடி கிரியேஷன் போட்டுக்கோங்க. நமக்கு இன்னும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அபா ரிஜிஸ்டர் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இந்த மூலையில் இருக்கிற அந்த 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹோம் நான் கொடுத்தேன். அந்த ஹோம் கொடுத்தா இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம மறுபடியும் வந்து அந்த 3 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிவிட்டு ஆஃபா லாகின் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அந்த ஆஃபா லாகின் டச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறதுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸில் வந்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் வந்து யாருக்கு வந்து ஆபா ஐடி க்ரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பர் அங்கே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கேப்ஷா இருக்குது. அந்த கேப்ஷா வந்து என்ன ப்ளஸில் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கேப்ஷா அங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இங்கே வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் ஆனால் அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ஓடிபி நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபோன் நம்பரில் யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோமோ அவங்களோட நேம்லாம் இங்கே காமிக்குது. இதில் வந்து யாருக்கு வந்து நம்ம ஆஃப் ஐடி எடுக்கணுமோ அந்த பேருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்னதாக ரவுண்ட் இருக்குது அப்படிங்களா, அதை டச் பண்ணி வி ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னாக்க அவங்களோட ஆஃப் ஐடி வந்து இங்கே நமக்கு வந்து காமிக்கும். இங்கே யாருக்கும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்கன்னா ஒன்று தான் காமிக்கும். நீங்கள் நிறைய பேர் வரலன்னு நீங்கள் பார்க்க வேணாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் யாருக்கு எடுக்கிறேனோ அவங்க பேர் மட்டும் நான் கொடுத்துட்டேன். இது மாதிரி நம்ம வந்து வந்துருச்சு. நம்ம இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அல்லது இதுக்கு மேலே பாருங்கள் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆஃபான்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணோமா நம்ம க்ரியேட் பண்ண ஆஃபாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒர்க்கருக்கு எப்படி பண்ணமோ இதே மெத்தேடில் நம்ம ஹெல்ப்பருக்கும் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனில் இருந்தே ஹெல்ப்பருக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஓடிபி வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ எப்படி பண்ணமோ அதே மெத்தேடு தான் நம்ம ஒர்க்கருக்கு ஹெல்ப்பருக்கு எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஃபோன்லேயே அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வாங்கி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ஆதார் நம்பர் போட்டு பண்ணுறது ஒன்று இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மொபைல் நம்பர் போட்டு பண்ணுறது தான். நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் போட்டு இதில் வந்து ஆஃப் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.